Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. தொடர்ந்து சபை ஆராதனைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாரையும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் எத்தனை ஓய்வு நாள் இருக்குது பாருங்க, 5 ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இன்னும் கடைசி ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது. கர்த்தரை நாம் ஆராதிக்கிற தேவ சமூகத்திலே நாம் எந்த அளவுக்கு உற்சாகமாக சந்தோஷத்தோடு வரும்போது நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்போம். வெளிப்படுத்துதல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீ நடத்தினீர். தொடர்ந்து இந்த வார்த்தையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தை நீர் பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும், என்னோடு பேசும், அந்த ஒவ்வொருவோடு பேசும் அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்கள், இங்கே பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்படுகிறது என்னவென்றால், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் சொல்லும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அப்போ உங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். அப்போது அடைக்கப்பட்டது என்பது என்னன்னா, நமக்கு ஒரு நெருக்கம், கஷ்டம், ஒரு வேதனைகள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னால், உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். அல்லேலூயா. அது ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அப்போது இங்கே வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால். கவனிங்கள், அப்போது நமக்கு ஒருவேளை இந்த ஆராதனைக்கு கொஞ்சம் பலன் இருக்கலாம், ஒருவேளை போன வாரம் கொஞ்சம் பலன் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு பலன் உங்களுக்கு குறுகி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ மறுதலிக்கிறது என்றால் என்ன? ஆண்டவரை என்ன பண்ணுறது? அவரை கனவீனப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொள்ளுங்கள். அப்போ மறுதலிப்பு என்னன்னா, அப்போ யார் மறுதலிக்கிறார்களோ அவர்கள் உள்ள என்ன இல்லை? இயேசு இல்லை. இயேசு உனக்குள்ள இருப்பார்னால் நீ ஒருபோதும் மறுதலிக்க மாட்டாய். அல்லேலூயா. ஒருபோதும் விக்கிரகத்துக்கு உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. உன் கண்ணில் கூட என்ன பண்ண மாட்டேன்? விக்கிரகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கவனிங்கள், இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ நானும் என் பரலோகத்தின் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பேன். கவனிங்க, இப்ப நீங்க மறுதலிக்கிறீங்கன்னா என்ன? ஆண்டவர் சொல்றாரு, இப்படிலாம் என்ன பண்ணாத, என்னையே ஆராதனை, என்னை தவிர வேற எதையும் நீ பார்க்காத, வேற எதுக்கும் இடம் கொடுக்காத சொல்றாரு.
நீங்கள் மறுதலிப்பினா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்கும் போது உங்களுக்கு நஷ்டமா லாபமா? நஷ்டம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மறுதலிச்சா அது முழுசா நஷ்டம். நீங்க நம்ம வாழ்ந்ததுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ நான் ஆண்டவரை மறுதலிக்கும் போது எனக்கு என்ன இருக்கு? லாபத்தை நான் இழக்கிறேன். ஆண்டவரே என்னை மறுதலிச்சிட்டார்னா இன்னும் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7:22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? கவனிங்க, உம் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, அவருடைய நாமத்தில் என்ன செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்களா? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தினார்கள். அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை எனக்கு தெரியாதுன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அப்ப தீர்க்க தரிசனம், பிசாசு துரத்துறது, அற்புதம் நடக்குதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள நடக்கும். அல்லேலூயா. ஆனா அது மேல உன் கவனத்தை வைக்காத. உன் கவனம் யாரு மேலனா இயேசு மேல வை. நீ ஆண்டவர் உண்மையா தேட அது உனக்குள்ள பயன்படும். அல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருக்கும்போது பேய் நடுங்கும், அற்புதம் நடக்கும், உனக்குள்ள இந்த தீர்க்கதரிசனம் வெளிப்படும். ஆனால் நீ அதை சார்ந்துட்டு இயேசு விட்டுட்டீன்னா முடிஞ்சு போச்சு. புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி நாட்களில் நீ எவ்வளவு நெருங்குறியோ, நீ எவ்வளவு தேடுறியோ, கர்த்தர் மிரக்கல் பண்ணினே இருப்பாரு, அற்புதம் நடந்துனே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருக்க உன்னை பார்த்து பிசாசு ஓடல, உன் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை பார்த்து பிசாசு ஓடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோடு நீ இயேசுவை எவ்வளவு பக்கத்தில் இருக்கிறார், அற்புதம் நடக்க ஆரம்பிச்சுன்னே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உன் மைண்ட் எங்க இருக்கணும்னா அற்புதத்தின் மேலேயோ, தீர்க்க தரிசனத்தின் மேலேயோ, பிசாசு துரத்துகிறது மேல, இயேசுவின் மேல. அல்லேலூயா. சில வேளை ஜனங்க சொல்லுவாங்க, ஐயோ நீங்க செஞ்சீங்க, நீங்க பண்ணீங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? நான் இல்லை, இயேசு 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 இயேசு. உனக்குள்ள இயேசு நீ எவ்வளவு குறையுதோ, அல்லேலூயா, நீ ஏதோ ஒரு என்ன ஆகுது, உனக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் ஜோன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்கள் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையில் தன் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கன்மலையின் மேல் கட்டின வீடு எப்படி இருக்குமா? 26 வாசிங்க. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு 25 வாசிங்க. 25. பெருமழை சொரிந்து வந்து அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அன்பான சபையே, நீ இந்த ஆராதனைக்கு தொடர்ந்து ஆண்டவரை தேடுற, உன் அஸ்திபாரம் யார் மேல இருக்குன்னு தெரியுமா? கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல இருக்கணும். அப்படி உன் அஸ்திபாரம் உறுதியா இருக்குமானால், சத்துரு கொண்டு வர காற்றோ வெள்ளமோ உன் வீட்டுக்குள்ள மோதினாலும் ஒரு கல்லை கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாது, தூசி கூட இதுவாகாது. ஏன்னா இந்த பேஸ்மெண்ட் எங்க இருக்குதுன்னா பரலோகத்தின் மேல. உன் வருமானம், உன் பிள்ளைகள் வளர்கிற காரியம், உன் வாழ்க்கை எல்லாம் எதன் மேல அஸ்திபாரம் இருக்கணும்? கிறிஸ்துவாகிய கன்மலை. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் எதன் மேல அஸ்திபாரம் போடுறாங்க தெரியுமா? எதன் மேல போடுறாங்க தெரியுமா? 26ஆம் வசனம் வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பீச்ல அவ்வளோ மண்ணுக்குது. ஆசியாவிலே பெரிய கடல் நம்முடைய மெரினா பீச். ஏன் அங்க போய் மண் எடுக்கலாமே? என்னப்பா, எங்கேயோ ஆற்றுல போய் மண் எடுக்கிறீங்க, இங்கேருந்து 4 கிலோமீட்டர் மண்ணுக்குது, இங்கே போய் எடுக்க என்ன புத்தி இல்லை? ஆனால் அந்த மண்ணில் கட்டினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நிற்காதுங்க, கல்லோட நிற்காது, சிமெண்டோட சேராது. அல்லேலூயா.
இந்த உலகத்தின் மேல நீ கட்டினா எதுவும் நிற்காது, நீ விழுந்து போகும். நான் சொல்றேன் அன்பான சபையே, ஆண்டவரிடத்தில் சத்தியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். உன்னுடைய மூளை அறிவினாலே உன் வேலைகள், சம்பளம், வாழ்க்கை, உன் எதிர்பார்ப்பு, உன்னுடைய பிள்ளைகள் வளர்க்கிறதுல கூட உலக அறிவினால கட்டாத, அது இடிந்து போகும். கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல நீ அஸ்திபாரம் போடு. உன் பிள்ளைகளை வளர்க்கிறதில்ல, உன் வருமானத்தில், உன் குடும்பத்தில் அஸ்திபாரம் போடு. நான் சொல்லுவேன், எந்த காற்றும் எந்த வெள்ளமோ உன்னை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அங்கே ஆண்டவருடைய நாமத்தினாலே, அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால தான் கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த கிருபை இருக்கணும். அல்லேலூயா. இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 22 வாசிங்க, அந்நாள் 21 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பான். கவனிங்கள், இங்கே சித்தத்தின்படி செய்தவர்கள் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? சித்தத்தை விட்டு விலகிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரு, வெறுமையா அழைக்கிறாரு. அழுக்கு வஸ்திரம், ஒன்றுமில்லை, தள்ளப்பட்ட சூழ்நிலை, நிலையில்லாத உன் வாழ்க்கை கர்த்தர் அழைச்சு உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு? என் சித்தத்தை செய்வேன்னு. ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, தேறினவரா மாறிட்ட, புத்தி தெளிந்த ஆளாயிட்ட. இப்போ நீ சித்தத்தை விட்டு விலகுனா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு, கடைசியில் உன்னை தெரியாது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உனக்குள்ள நீ அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு உனக்கு போக வேண்டிய இடத்துல கேட்டு மூடிச்சுன்னா வேஸ்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேயும் நீ 100% ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். பரலோகத்தில் அந்த ஒரு சொந்த இடம் உனக்கு உண்டாகணும். அல்லேலூயா. இங்க நீ வாழ்ந்துட்டு வாழ வேண்டிய நித்திய இடத்துல போயிட்டு உனக்கு இடம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்றது, பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல். அல்லேலூயா. சித்தம் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், நாளைய தினம் அதனுடையது, இன்றைக்கு உன்னுடையது. அப்ப நீ நாளைக்கு போனோமா, ஒரு வேலைக்கு போனோம், ஒருத்தரை பார்க்க போனா, ஆண்டவர் உம்முடைய சித்தாண்டவரே. உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? உம்முடைய சித்தாண்டவரே. நான் இங்க வந்து பார்த்துருவேன், நான் உன்னை அதை செஞ்சிருவேன். ஆண்டவர் உம்முடைய சித்தாண்டவரே. நான் யாரை சந்திக்கிறேன்? உம்முடைய சித்தம். நான் யாரை பார்க்கிறேன்? உம்முடைய சித்தம். அப்போ இயேசு நினைச்சா என்ன பண்ண? ஆண்டவரே, பிதாவே, நான் என்ன பண்ணேன்? சிலுவையை சுமக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா என்ன சொல்றாரு? ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே. அப்ப எப்போது உன்னுடைய விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பம் நீ சொல்றியோ, அப்போவே ஆண்டவர் உனக்கு அனுக்கிரகம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. 3 காரியத்தை நம்ம ரத்தின சுருக்கமாக தியானிக்கலாம். அவரை அறிந்தவர்கள் அவரை மறுதலிக்க மாட்டார்கள். அவரின் அழைப்பை பெற்றவர்கள் அவரை மறுதலிக்க மாட்டார்கள். அவர் தம்முடைய ஜனத்தை மறுதலிக்க மாட்டார். அவரை அறிந்தவர்கள் அவரை மறுதலிக்க மாட்டார்கள். அவரின் அழைப்பை பெற்றவர் அவரை மறுதலிக்க மாட்டார்கள். அவர் தம்முடைய ஜனத்தை மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. முதல் காரியம், அவரை அறிந்தவர்கள் அவரை மறுதலிக்க மாட்டார்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யோவான் 9:24. ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2 தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று. கவனிங்கள், இங்கே இந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே ஒரு குருடனான இருந்த மனிதனை இயேசுவும் சீஷர்களும் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப சீஷர் சொல்றார்கள், ஆண்டவரே, இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமா? நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவர்கள் பெற்றவர் செய்த பாவமோ? அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே பாவம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு குருடனாய் இருக்கிறான். சீஷர் கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமோ, இவன் பெற்றவர் செய்த பாவம் ஆண்டவரே? அல்லேலூயா.
ஆண்டவர் என்ன சொல்றார்? இவன் செய்த பாவம் இல்ல, பெற்றோர் செய்த பாவம் இல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டாக. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தோம், ஒரு பாவம் உள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. யார் செய்த பாவம்? யார் என்னை மாற்றுவா? யார் என்னை விடுதலை ஆக்குவா? ஆனால் இயேசு நம்மிடத்தில் வந்து நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப குருடனா இருந்தான், யாருமே கண்டுக்கல, யாருமே பார்க்கல. அல்லேலூயா. அயலகத்தாரும் சொந்தக்காரும் சொந்த பெற்றோர் கூட அவன் என்ன பண்ணல, விசாரிக்கல. இப்ப குருடன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீ எப்போ பார்வை அடைகிறாயோ, எப்போ ஆண்டவரை நீ பார்க்கிறாயோ, அப்போ உன்னை ஜனங்க உன் பக்கம் திரும்புவாங்க. அல்லேலூயா. நீ எப்போதும் கண் தெரியாத ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆமென், நீ அப்படி இருப்பா. என்ன யாருமே உன்னை கண்டுக்க மாட்டா. இவங்க வாழ்க்கை இப்படிதான்பா, இவங்களுடைய நிலைமை இப்படிதான். ஆனா உன் பார்வை கர்த்தர் கண்களை திறந்துட்டார்னா, நீ உன் வாழ்க்கை மாறும்போது, உன் ஆசீர்வாதம் மாறும்போது உன்னை பார்க்கிற ஜனம் சொல்லும், யாரும் உன் கண்ணை திறந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இங்க பரிசேயன் கேட்கிறான், என்ன சொல்றான்? நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவின்னு சொல்லு. அவன் என்னமா சொன்னான்? அவன் என்ன சொன்னா தெரியுமா? அவர் பாவின்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா என் கண்களை அவர் திறந்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சாட்சி. நம்ம கிராமத்தில் போனவன என்ன சொல்றோம்? சாட்சி சொல்லு, தேவையில்லாததை சொல்லாத, இதை சொல்லாத, அதை சொல்லாத, எல்லாம் சொல்லி குத்து போய் நிக்க சொன்னா, அல்லேலூயா. என்ன, நான் ஒரு பெரிய விக்கிரகத்திலிருந்து வந்தேன். அல்லேலூயா. நீ தெய்வம் வணங்குதெல்லாம் என்ன இது? அதெல்லாம் விக்கிரகம், பிசாசு போட்டு தாக்குது. எங்க போய் இந்து கோயிலாண்ட போயிட்டு. அல்லேலூயா. ஆனா இவன் என்ன சொன்னா தெரியுமா? எப்ப என்ன சொல்ற? நான் சொல்றேன், நான் கண்ணு தெரியாத குருடன், என் கண்களை இயேசு திறந்துட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் கண்ணு தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் என் கண்ணை திறந்துட்டாரு. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணை திறந்தோம் எப்படி இருக்கிறோம்? குருடராக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே. கவனிங்கள், ஆண்டவர் சொல்றார், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் என்ன பண்ணுவாங்க? பள்ளத்துல விழுந்துருவாங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஞானம் உள்ள தேவன். இன்னைக்கு நிறைய பேர் கண்களை திறந்திருக்கிறாரு, நம்ம என்ன பண்றோம்? இன்னும் குருடரா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றது இல்ல? கர்த்தரை மகிமைப்படுத்துறது இல்ல. நம்முடைய சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை இல்ல. ஏதோ ஒண்ணு என்ன பண்றோம்? ஆராதனை வந்துடுறோம். அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு ஆண்டவரை தேடுற இல்ல. கர்த்தர் உன் வாழ்க்கை கதவை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தருடைய வார்த்தை கை கொள்ளு. நான் சொல்றேன், இது உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 9ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். கவனிங்கள், இங்கே இயேசு சொல்லுகிறார், கற்பனையின் உபதேசம், மனுஷனுடைய உபதேசத்தை இவங்க என்ன பண்றாங்க? ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி ஆராதிக்கணும், அப்படி ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? முழு உள்ளத்தோடு நீ ஆராதிக்கணும். அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா.
ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆராதனை? முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. முழு பலத்தோடு ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாரு. ஜனங்க எப்படி ஆராதிக்கிறாங்கன்னா மனுஷனுடைய கற்பனைகளை, உபதேசங்களை, அல்லேலூயா, கட்டுப்பாடுக்குள்ள ஆராதிக்கிறாங்க. இல்ல, உனக்குள்ள கட்டுப்பாட்டின் ஆவியானவர் இருக்கிறார். உன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா ஆராதனை மாறிடும். வீணான ஆராதனை இருக்காது, வீணான ஜபம் இருக்காது. இன்னைக்கு நிறைய ஜபம் என்ன இருக்குது? அதிக வசனிப்பு. என்ன ஜபம்? எந்த ட்ரெயினை பிடிச்சோம், எந்த ட்ரெயினில் போய் இறங்குறேன்னே தெரியல நிறைய பேருக்கு. ஜபம் எப்படி போகுது? ஒரு குறிப்பு சொன்னா இவங்க ஒரு 10 குறிப்பு சேர்த்து ஜெபம் பண்றது. நீங்களாம் யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் ஆராதிக்கிறது, நாம் ஜபிக்கிறது வீணான ஆராதனை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும். அல்லேலூயா. உன் ஆராதனையில ஒரு புத்தி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கட்டுப்பாடு, ஒரு மனுஷ போதனை. அல்லேலூயா. ஆராதனையில் எப்படி இருக்கணும்? ஆவியானவர் இறங்கணும், அசைவாடணும். உனக்குள்ள இருக்கிற குறைவுகள் வெளியே போகணும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கான். நீ உள்ள வரும்போது பழைய வாழ்க்கையோட போகக்கூடாது, ஒரு புதிய வாழ்க்கையோட போகணும். அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு மறுரூபம் வரணும். அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க? போகும்போது எப்படி பண்ணனா? 8 பேரா கூட்டின்னு போனாங்க. அவனே தான் போனான். ஆண்டவர் சொன்னாரு, உன் படுக்கை நீ எடுத்துன்னு போனாரு. உனக்கு ஒரு ஆள் 4 பேர் தேவையா உனக்கு? அல்லேலூயா. 4 பேர் தூக்கின்னு வந்திருப்பான், படுக்கை யாரும் எடுத்துன்னு வந்திருப்பான். 5வது ஆள் வந்திருப்பான். நீ வரத்துக்கு 5 பேரா? உன் பாவங்களிலிருந்து மனம் திரும்பு. நீ ஒரு ஆள் உன் படுக்கை எடுத்துன்னு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வந்தவனை என்ன பண்ணாரு? ஒரு தனி ஆளா அனுப்புறாரு. அல்லேலூயா. வாசிங்க 11ஆம் வசனம் வாசிங்க. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இன்னைக்கு இந்த தீட்டு பாருங்க, சத்துரு வச்சிருக்கிற தேசத்துல தீட்டு. ஆமென். பட்டணத்துல ஜனங்களுக்குள்ள தீட்டு. பூனை குறுக்க போனா தீட்டு. அல்லேலூயா. பூனை ஓடி வந்தா திருட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கோ இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் ஒரு சடங்காச்சாரம். அவங்க சடங்காச்சாரம் சொன்னாலே ஒரு 10,000 ரூபாய் வைக்கணும் போல அதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எல்லாமே தீட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எது தீட்டுமா? உன் வாய்க்குள்ள போதில்லை தீட்டு. தொட்டா தீட்டு இல்லை, பார்த்தா தீட்டு இல்லை. உன் வாயிலிருந்து வருது பாரு, அதுதான் தீட்டு. உன் வாயில என்ன வரணும் தெரியுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை வரணும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள வார்த்தை வரணும், பயபக்தி உள்ள வார்த்தை வரணும். கர்த்தரை தூஷிக்கிற துணிகரமான வார்த்தை உன் வாயில வரக்கூடாது. அது உனக்கு பலவீனத்தை உண்டாக்கும், அது உனக்கு வியாதியை கொண்டு வரும், அது உனக்கு சோதனை கொண்டு வரும். அல்லேலூயா. உன் வாய்க்குள்ளே போகிறதல்ல, உன் வாயிலிருந்து புறப்படுகிறது தீட்டு உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்காத, யாருக்கு விரோதமாய் பேசாத. அல்லேலூயா. ஒருவேளை தெரியாம பேசிட்டியா, தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தினால் 21:27 சொல்லுகிறது. 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நீங்கள் தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் எதுல பிரவேசிப்பதில்லையா? பரலோகத்துக்குள்ள வர முடியாதான். யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதோ அவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதே இந்த குருடனை பார்த்து யோவான் 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம் நீங்கள் 34ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். கவனிங்கள், இந்த பரிசேயன் என்ன பண்றான்? எப்படி கண்ணு திறந்ததுன்னு சொல்லி அவனுக்குள்ள என்ன ஆகல, அவனுக்கு கொஞ்சம் கூட விடாம தொட்டுனே இருக்கான். எப்படி கண்ணு திறந்தது, எப்படி கண்ணு திறந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் இப்ப அவன் என்ன சொல்றானா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா? இப்ப கண் திறக்கப்பட்டவன் என்னவா மாறிட்டான்? என்னவா மாறிட்டான்? போதிக்கிறவனா மாறிட்டான். பாருங்க, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கண்ணு திறந்து இருக்குது. நீ எப்படி இருக்கிற? எப்படி இருக்க? உன் வீட்டுக்குள்ள போதிக்கிறாயா? உன் வீட்டுக்குள்ள நீ ஜெபிக்கிறாயா? உனக்குள்ள போதனை இருக்குதா? இந்த தேவ சமூகத்தில் வந்து இந்த போதனை நீ கற்றுக்கொண்டு இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசேயர் சொல்லுகிறார்கள், இங்கே தேவ பக்தி உள்ளவருக்கு அவர் செவி கொடுக்கிறார், பாவியான மனுஷனுக்கு அவர் செவி கொடுப்பதில்லை. நீங்கள் 33ஆம் வசனம் வாசிங்க. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார். கவனிங்கள், அவன் சொல்லுகிறான், அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் அவர் ஒன்று செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு கேள்விப்படாத சத்தியம், இயேசுவை கேள்விப்படலைங்க. அவன் இருதயத்தை கர்த்தர் திறந்துட்டாரு. இருதயத்தை கர்த்தர் திறந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் திறக்கப்படலை. அல்லேலூயா. அவன் சொல்றான், அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் அவரால் ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. 35ஆம் வசனம் வாசிங்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, அல்லேலூயா, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? கவனிங்க, இயேசு பாருங்க, அவனை விட்டு விலகி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா எதை கேள்விப்படுறாரு? அவன் புறம்பே தள்ளப்பட்டதை இயேசு கேள்விப்படுறாரு. உன் வாழ்க்கையில நீ வார்த்தையினாலே தள்ளப்படுகிறாய், வார்த்தையினால் உடைக்கப்படுகிறாய், நீ மற்றவர்களாலே புறக்கணிக்கப்படுகிறாய், மறக்கப்படுகிறாய். இயேசுக்கு உடனே தெரியும். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிற இயேசுக்கு உடனே தெரியும். வேதம் சொல்றது, அவர் கேள்விப்பட்டு அவனிடத்தில் வந்து நீ தேவகுமாரனிடத்தில் விசுவாசிக்கிறாய். யோசிச்சு பாருங்க, நீ தனித்திருக்கும் போது, நீ கலங்கி இருக்கும் போது, நீ உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில் உடனே இயேசுக்கு தெரியும், என் மகள், என்னுடைய மகன் காயுற்று இருதயத்தில் உடைத்து இருக்கிறார்கள். இந்த வேளத்தில் நான் வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன், என் தழும்புகளால் அவளை குணமாக்குவேன். எல்லாருடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 36ஆம் வசனத்தில், ஆண்டவரே அவனிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார்? இன்னைக்கு நிறைய பேர் நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு கேட்கறது இல்லை. பாருங்க, அல்லேலூயா. நிறைய பேர் குருடரா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊர்வலம் போகுது, எது போகுது? கை தட்டினா கூட கை தட்டுது. அல்லேலூயா. டீ ஊத்துனா டீ ஊத்துது, இப்படி இப்படி பண்ணா இப்படி இப்படி பண்ணுது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆராதிக்கிற தேவன் யார்? உனக்குள்ள ஒரு கேள்வி வரணும், யார் அவர்? எப்படிப்பட்டவர்? நீ யாருன்னு கேட்டினா அவர் சொல்லுவாரு, அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருந்தும் அவர் உன்னுடனே பேசுகிறார் அவர்தான். அல்லேலூயா. உடனே அவன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். யோசிச்சு பாருங்க, இப்ப கர்த்தர் வெறுமையா இருந்தான், பாவத்தில் இருந்தான். ஆனா வேதம் சொல்றது, அவன் கண்களை திறந்தார், அவன் இருதயத்தையும் கர்த்தர் திறந்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவை கர்த்தர் கொடுத்தார். இப்போ எங்கேயோ மூலையில இருந்தவன் இப்ப கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற பரிசை என்ன பண்றான்? ஆராதனை செய்யறதை விட்டுட்டு அவன் பின்னாடி போயின்னு இருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆராதனை உனக்குள்ள வந்துச்சுன்னா மற்றவன் ஆராதிக்கிறான், மற்றவன் என்ன பண்றான் நீ பார்க்கவே மாட்டே. அல்லேலூயா. தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், அவரையே பார்த்து போனாரு. சவுல் அபிஷேகிக்கப்பட்ட யாரை பின்தொடர்ந்து இருந்தான்? தாவீதை பின்தொடர்ந்தான். தாவீதை பின்தொடர்ந்தனால அவன் நிலைமை என்னாச்சு? என்னாச்சு? ராஜ்ய பாரத்தை இழந்துட்டான், ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். இன்னைக்கு நீ யாரை பின்பற்றுகிறாய்? நீ அவரை அறிந்திருக்கிறாய், ஆனா வீட்டில் யார் பின்பற்றுற? யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை தேடுவாய் என்னால் கர்த்தர் உன் வீட்டையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், உன் எல்லைகளை ஆசீர்வதிப்பார். நான் அவரை அறிந்திருந்தும் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன். கொஞ்சம் தாங்க, கொஞ்சம் பலந்தாங்க, கண்ணு தெரிஞ்சு சில நிமிஷம் தாங்க, எவ்வளவு போராட்டுங்க. ஆனா அவன் சொல்றா, அல்லேலூயா, அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருந்தபடினாலே, அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் அவர் ஒன்றும் செய்யாதிருப்பார். நான் சொல்றேன், அவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இரண்டாவது காரியம், நீங்கள்
யோவான் 1:19-20 வாசிங்க. யோவான் 1:19-20. எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். நீங்கள் எருசலேம் வந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியர் யோவானிடத்தில் அனுப்புகிறார்கள். கேட்குறாங்க, நீ யாரு, நீ யாரு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லியிருப்போம்? இப்போ நம்மளை பார்த்தா என்ன சொல்லியிருப்போம்? இப்போ உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வர இருக்குது, என்ன சொல்லியிருப்போம்? நீ யாரு? யார் தெரியுமா? பொர்சவாக்கத்தில் ஸ்பெஷலிஸ்ட் தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மிரக்கல் பண்ற கிருபை குத்தார், நான் அந்த பொர்சவாக்கத்தில் ஸ்பெஷலிஸ்ட் மிரக்கல் பண்ண அற்புதங்களை செய்கிறவன். அல்லேலூயா. சரி, அடுத்தது யாரு? நான் அந்த பொர்சவாக்கத்தில் ஸ்பெஷலிஸ்டாக பிசாசை துரத்துறாள். யார் வேணா கேட்டுப்பார், என்கிட்ட வந்தால் தான் பிசாசு ஓடும், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவனை கேட்குறேன், நீ யார்? வேதம் சொல்லுகிறது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டான். அல்லேலூயா. என்ன அறிக்கையிட்ட தெரியுமா? நான் கிறிஸ்து அல்ல. அப்ப கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாரு? நீங்க கிறிஸ்து முதல் யாருன்னு அறியணும். அல்லேலூயா. வாசிங்கள் 1:41 வாசிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று கிறிஸ்து. இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுவிக்கிறவர். கவனிங்க, இது நல்லா அறிஞ்சிருங்க. இயேசு என்றால் என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுவிக்கிறவர். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். அல்லேலூயா. மேசியா அவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிற ஒரு மேசியா, கிறிஸ்து. அதனால்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து அல்ல. அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருங்க. கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது கேட்குறாங்க 21 நீ எலியாவா? எலியாவா? யோவான் சானகன் எலியாவா? வேதம் சொல்கிறது எலியா மரிச்சிட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா? மரிச்சிட்டாரு. உயிரோடு இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவனை கேட்குறாங்க, நீ எலியாவா? அவன் சொல்றான், நான் எலியா அல்ல. வேதம் சொல்லுகிறது அவன் எலியாவின் ஆவி உடையவன். அல்லேலூயா. நீங்க என்ன ஆவி இருக்கணும்? என்ன ஆவி இருக்கணும் உனக்குள்ள? கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. மாம்சத்துக்குற ஆவி உனக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்னா கிறிஸ்துவின் ஆவி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். என் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவான்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன், நான் கிறிஸ்துவ அல்ல. எலியாவா? எலியாவும் அல்ல. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் பின்ன யார் என்று எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீ தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். இப்ப தீர்க்கதரிசி அவரு யோவான் தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசியா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். தீர்க்கதரிசியா? அவர் தான் தீர்க்கதரிசி இல்லைன்றாரு. எப்படி தீர்க்கதரிசியா இல்லையா? சொல்லுங்க சீக்கிரம். இல்லையா? இருக்குதா இல்லையா? எதுக்கு எங்களுக்கு இருக்குதே இல்லை? அப்புறம் நீங்க எதனா ஒரு வசனத்தை சொல்லி இருக்குதுன்னு காண்பிச்சு. அல்லேலூயா. ஆனால் யோவான் சாணகன் சொல்றார், நான் தீர்க்கதரிசியும் இல்லை. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்ல மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரே சொல்ல வைப்பாரு. அல்லேலூயா. நீ சொல்ல மாட்ட, உன்னை குறித்து சொல்ல வைப்பாரு. அதான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிங்கள், ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. அவர் சொல்றார், நான் தீர்க்கதரிசி இல்லப்பா. ஆனா கர்த்தர் சொல்றார், ஏசப்பா சொல்றார், அவர் பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல வைப்பாரு. நீங்க சொல்லுவீங்க, நான் தீர்க்கதரிசி இல்லப்பா, நான் ஊழியக்காரன் இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. நான் வல்லமை இல்லப்பா, என்கிட்ட. உங்ககிட்ட தான் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. உன்கிட்ட இல்லைன்றியோ அப்போதான் ஆண்டவர் இருக்குதுன்னு சொல்ல வைப்பாரு. அல்லேலூயா. நீ எப்போது இருக்குதுன்றியோ மற்றவங்க சொல்லுவாங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சொல்ல தேவையில்ல, உன்னை பார்க்கவங்க சொல்ல வைப்பாரு. சாம்சுந்தரையா தலைமை போதகரையா அவர் தீர்க்கதரிசியா? அல்லேலூயா. அவர் ஒரு நாள் தீர்க்கதரிசி சொன்னது இல்லை. ஆனால் அவர் வாயில வர்ற வார்த்தைலாம் தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் என்ன பண்ண தீர்க்கதரிசி போட்டது இல்லை. அவர் ஆராதிச்சாலும் அவர் சாதாரணமாக பேசினாலும் அது தீர்க்கதரிசனம். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் உனக்குள்ள இருந்தா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, பக்கத்தில் கையை கொடுத்து, கர்த்தர் உனக்குள்ள இருந்தா நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, அவரே உன்னை குறித்து சொல்ல வைப்பாரு. அல்லேலூயா. நீ அவரை மகிமைப்படுத்தினா போதும், அவர் உன்னை மகிமைப்படுத்துவாரு. அல்லேலூயா. என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் வருவேன். நான் எங்க நீ என்ன என் நாமத்தை உயர்த்துகிறாயோ அங்க நான் வருவேன். வருவேன். அது எத்தனை ஆயிரம் பேர் வெள்ளம் போல் சத்துரு வந்தாலும் ஆவியானவருக்கு எதிராய் கொடி பிடிப்பார். ஒரு வழியாய் வந்தவன் 7 வழியாய் திரும்பி போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சத்தம் வரும், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நீ அவருக்கு பிரியமா இருந்துட்டீனா போதும், பரலோகமே உன்னை பார்த்துன்னு இருக்கும். தானியேல் பிரியமுள்ளவன். வேதம் சொல்லுகிறது, அங்க தூதன் அனுப்புறாரு. ஆமென். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உத்தரவு வருதுப்பா, நீ மிகவும் பிரியமானவன். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களே, நெருங்கி வரும் பாவங்களே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது
வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா. பாடும்போது எல்லாருக்குள்ள ஒரு நல்ல தெம்பு வந்துச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதனை எப்படி போனோம்னா ட்ரெயின் எப்படி போனோம், போகிறதே தெரியக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கூட ஆராதிச்சுனே இருந்தா நான் எத்தனை மணி 2 மணிக்கு முடிப்பேன்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நேற்று தான் கடிகாரம் ரிப்பேர் பண்ண சொன்னேன். அல்லே ரிப்பேர் பண்ணவுடனே எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் ரிப்பேராக இருக்குது கூட நல்லா தான் இருக்குது போல. அல்லேலூயா. ஏன்னா நான் தான் கடிகாரத்தை பார்த்தேன், நீங்கள் அதை மறந்துடுறீங்க பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே யோவான் சானகன் தன் அழைப்பையும் தன் தெரிந்து கொள்ளுதல என்ன பண்ணிட்டான், உறுதியா இருந்தார் பாருங்க. வாசிங்க 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் ஒரு காலம் ஈடறி விடுவதில்லை, ஒரு காலம் தடுக்கி விழுவதில்லை. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, உனக்கு ஒரு தெரிந்து கொள்ள இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். அல்லேலூயா. எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நீ கடைசி வரைக்கும் முடிவு வந்து நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இது முடிவு வரைக்கும் நீ இருந்தினா உனக்கு ரட்சிப்பு இருக்குது. ஆரம்பத்தில் ஓடி வந்தினா உனக்கு ரட்சிப்பு இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சபை கூடி வருதுல விட்டுறாத. நான் சொல்ல, உலக வேலை காட்டிலும் உலக புரோகிராமை காட்டிலும் கர்த்தருடைய சமூகம், தாவீது சொல்றார், ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் ஆலயத்தின் வாசலில் இருப்பது. அல்லேலூயா. வாசல்ல இருக்கிறவனை கர்த்தர் என்ன பண்றார்? பிரபுக்களோட உட்கார வைக்கிறார். உட்கார வச்சாரா இல்லையா? மொர்தெகாய் எங்க உட்கார்ந்தாரு? வாசல்ல இருந்தாருங்க. ஆனா எங்க உட்கார வச்சாரு? அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, வாசல்ல இருக்கிறவன் அலங்கோலமானான், பரிதபித்தான். கர்த்தர் அவனுக்கு எதிராக இருந்த சத்துருவை விழத்தள்ளினார், அவனை ராஜ மேன்மையில கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ராஜாவுக்கு தூக்கத்தை நிறுத்தினாரு. அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் யாரால தடைப்படுதோ அவன் தூக்கத்தை நிறுத்துவார். நீ நினைக்கிறியா இவங்களால தான் எனக்கு தடை, இவங்கள தான் எனக்கு தடை, போராட்டம், அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? எந்த பலவீனமோ அந்த பலவீனத்தை கையை வைப்பாரு. உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவன் ஆசீர்வாதமா இருப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள் ரூத் 1 அதிகாரம். ரூத் 1 அதிகாரத்தில் நீங்கள் 11 வசனம் வாசிங்க. அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களை திரும்பி போங்க. போதுமா? நான் வயது சென்றவள். ஒருவேளை நான் புருஷனை அறிவேனால், ஒருவேளை பிள்ளை பிறப்பனால், அவன் வயது சென்று உங்களுக்கு முடியாது, என்னால முடியாது, நீங்க புறப்பட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் புறப்பட்டு போக சொல்லும்போது வேதம் சொல்கிறது, ஓர்பாலும் ரூத், ஓர்பாலும் ரூத் மோவாபிய ஸ்திரீகள். அல்லேலூயா. மோவாபில் வளர்ந்தவர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஓர்பால் தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கு திரும்பி போனாள். அல்லேலூயா. அழுதா, ஐயோ இப்படி ஒரு மாமியாரை பார்த்தது இல்லையே, என் கணவனை இழந்துட்டேன், நல்ல ஒரு மாமியார். ஆனால் எங்க அழுது என்ன பண்ணிட்டா? தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கும் போயிட்டா பாருங்க. அதோட அவ பேரை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 1 அதிகாரம் 16 வசனம் வாசிங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்க பண்ணப்படுவேன். போதுமா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் பாருங்க அழுதுட்டு போயிட்டா. இவ என்ன பண்றா? உறுதியாய் பற்றி கொண்டாள், தன் அழைப்பை அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. தன் போகிற இடத்தை அறிந்து கொண்டாள், போகிற ஜனத்தை அறிந்து கொண்டாள், போகிற தேவனை அறிந்து கொண்டாள். அல்லேலூயா. என் ஆண்டவர்
அந்த ரூத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? அவள் சந்ததிக்குள்ளே கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவளுடைய சந்ததிக்குள்ளே கிறிஸ்து வெளிப்பட்டார். அவள் அழைப்பை அறிந்து கொண்டாள், மன உறுதியா இருந்தாள். அல்லேலூயா. யாருங்க? மோவாப் ஒரு தேவன் அருவருக்க கடவுள். அவ என்ன பண்ணல? எனக்கு என் நகோமியை பின்பற்றுகிறேன், எனக்கு ஒரு போவாஸ் வேண்டும், எனக்கு இந்த ஜனம் வேண்டும், நான் உறுதியாய் பின்பற்றுகிறேன். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற சபையே, நீ உறுதியாய் பின்பற்றுவாயினால் ஆண்டவர் உன்னுடைய தேவனா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவருடைய ஆலயமாய் இருப்பாய். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ படுத்திருக்கிற பூமியை நான் கொடுப்பேன், நான் சொன்னதை செய்யும் அல்ல உன்னை கைவிடுவதில்லை. நீ ஆண்டவரை பின்பற்றி, அவன் சொந்த பெற்றோரை விட்டு ஆண்டவரை பின்பற்றி போனான். கர்த்தர் அவனுக்கு தெய்வமாயிருந்தார். பெத்தேல் தேவனுடைய வீட்டை கண்டு கொண்டான். அல்லேலூயா. இது தேவனுடைய வீடு, இங்க தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொந்த ஜனத்தை பார்க்காத, உன் உறவை பார்க்காத, உன்னை அழைத்த தேவனை பாரு. அந்த தேவனுக்காக வைராக்கியமா நில்லு. நஷ்டமானாலும் பரவாயில்ல, கர்த்தர் லாபமாய் மாற்றுவார். நீ இழந்து போனதெல்லாம் திரும்ப அவனுக்கு கொடுப்பார். நீ நம்புகிற ஆண்டவர் வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நீ அவரை நம்பி வந்ததுனால நீ வெறுமையா போவதில்லை, கர்த்தர் ரெட்டிப்பாய் உனக்கு தருவார். யோபு சோதிக்கப்பட்டான், எல்லாவற்றையும் இழந்தான், கர்த்தர் ரெட்டிப்பாக அவனை திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. 4 தலைமுறையை பார்த்தான். அல்லேலூயா. உன்னை பார்க்குறவங்க உனக்கு வியாதி வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, நீ செத்துடுவேன்னு சொல்லலாம், கர்த்தர் உனக்கு தீர்காயுசை கொடுப்பார். உனக்கு ஒரு மான் காலை போல மாற்றுவார். காண்டாமிருக கொத்த பலனை உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை பின்பற்றினார், கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையிலும் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை, வேண்டும் போதெல்லாம் துணையானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே, வேண்டும் போதெல்லாம் நீ வேண்டும் போதெல்லாம் அவர் உனக்கு துணையா இருப்பார். ஆராதிப்பேமே அவரை முழு மனதா, ஆராதிப்பேமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்த நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நடுவழியில நீ நிற்க போவதில்லை. உன் கரத்தை பிடித்த ஆண்டவர் உன்னை கண்மலையில நிற்க வைப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நம்பி வந்தவளை கர்த்தர் என்ன ராஜாத்தியா மாத்திட்டார். எந்த வயலுக்கு போய் யார் கண்களை தயவு கிடைக்குமோ நான் பொறுக்கி கொள்ளுவேன் நினைச்சா ஆண்டவர் பொறுக்கி கொடுக்கல, அள்ளி கொடுத்தாரு. கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்தாரு. போவாசுடைய நிலத்தை கொடுத்தாரு, போவாசே கொடுத்துட்டாரு. நீ கர்த்தரை நம்பி வந்தா கர்த்தரே உனக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு சொந்தமானது எல்லாம், இதெல்லாம் சொந்தம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எம்மட்டு நட அம்மட்டும் உனக்கு பட்டா போட்டு தருவேன். அல்லேலூயா. உன் கண்ணு பட்டடலாம் உனக்கு பட்டா. அல்லேலூயா. பட்டா கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. கண்ணு பார்த்த இடம்லாம் பட்டா கொடுத்தாரா இல்லையா? கால் வைக்கிற இடம்லாம் என்ன பண்ணாரு? கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இது ஏதோ சொல்லுங்க, நீ கர்த்தரை உண்மையா பின்பற்றினா. அல்லேலூயா.
உனக்கு இருக்க இடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உன் கட்டடத்தை எழுப்புவார். அல்லேலூயா. எழுதி வச்சுக்குங்க, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை நடுவழியில் விடமாட்டார். வெறுங்கையா போன யாக்கோபு இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தார். அல்லேலூயா. ஏசா பார்க்குறான், யார் அந்த மாநாடு, யார் இவ்வளோ ஜனங்க எங்கே அந்த மாநாட்டில் வந்தது? ஐயா எங்கள் மாநாடு இல்லையா, என்னுடைய பிள்ளைங்க ஐயா. அல்லேலூயா. வெறுமையாய் போனவனை ஆடு மாடுகளை 3 பிரிவாக பிரிச்சாரு பாருங்க, 3 பங்கா பிரிக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் கையிட்டு செய்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அது புள்ளி போடுதுன்னா புள்ளி போடுது. அல்லேலூயா. அவன் இருதயத்தில் எதை தான் நினைக்கிறானோ போட்டுனே இருக்குது. யாக்கோபு பார்த்தான், இவன் இருந்தாலே எல்லாத்தையும் போட்டு இவனே தூக்கின்னு போயிடுவான். அல்லேலூயா. முன்னாடி சொன்னான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. யார் சொன்னது அது? சில பேருக்கு யார் சொன்னதே தெரியாம வசனத்தை வீட்டில் எழுதி வச்சிருப்பாங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? லாபான் சொல்றாரு, யாக்கோபு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதத்தை பார்த்த லாபான் என்ன சொல்றான்? முறுமுறுக்கிறான். அல்லேலூயா. 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 யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் உண்ட உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. நிறைவான பலன். இப்ப மோவாபிய ஸ்திரீ கவனிங்க, இங்கே மோவாப்ல இருந்து பெத்லெஹேமுக்கு வரும்போது எப்படி வந்தாங்க? 21ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் மோவாபிய 1ஆம் அதிகாரம் 21. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்பாவேன். நான் வெறுமையா வந்தேன். அல்லேலூயா. இங்கே ரூத்தை பார்த்து சொல்லுகிறது, அல்லேலூயா, அவரால் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரூத் 1:5 அவள் தனித்தவளானால் கணவனை இழந்துட்டா, 2 மகனை இழந்துட்டா, தனித்தவளானால். ஆனால் ஆண்டவர் தனித்தவளாக்கல. இந்த ரூத்தை கொண்டு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் 15ல இருந்து வாசிங்க. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில வைத்து அதை வளர்க்கிற தாயானால். அல்லேலூயா. என் மடியில ஒரு பிள்ளை வந்து சொன்னாங்க, மருமகளை பார்த்து, ஒருவேளை நான் திருமணமாகி ஒரு பிள்ளை வளர்த்து உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. முடியாததை ஆண்டவர் முடிய வைக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒரு ரூத் அவள் பின்பற்றி வந்தா. இப்ப தனித்தவள் யாரா மாறிட்டா? தாயானவளா மாறிட்டா. ஒரு ஆதரவுக்குள்ள வந்துட்டா. ஆதரவா இருந்த கணவன் இல்ல, ஆதரவா இருந்த மகன் இல்ல, கர்த்தர் ஆதரவான ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. என் ஆண்டவர் உன்னை திக்கற்றவளாய் விடமாட்டார். நான் உன்னை திக்கற்றவளாய் விடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் ஆண்டவரை நம்பி வந்தா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரூத் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று சொல்லி மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலே ஆண்டவர் உன்னை சந்தித்தார்னா முதல்ல என்ன பண்ணுவாரு? சாப்பாடு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க சாப்பிடாம வந்திருக்குது. வனாந்திரத்தில் 3 நாள் வசனத்தை கேட்ட ஜனங்களை சீசரை கேட்கற, என்ன பண்ணலாம்ப்பா? சீசங்க என்ன சொன்னாங்க? ஒருத்தனை இங்கே வைக்கக்கூடாது ஆண்டவரே. 3 நாள் வயிற்றுல ஒண்ணுமே இல்லை, பூச்சியை கூட சாப்பிட்டுருவானுங்க. அல்லேலூயா. ஊருக்கு அனுப்பாண்டவர். அல்லேலூயா. பொட்டியெல்லாம் எடுத்து ஊருக்கு அனுப்பாண்டவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் ஊருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவன் வயிற்ற திருப்தியா அனுப்பினார். அல்லேலூயா. சொல்ற வழியில என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. பிபி சுகர் இருக்குதுப்பா என் ஜனங்களுக்கு, அப்பவே ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா. இப்போதான் பிபி சுகர், அப்பவே சொல்லிட்டார், வழியில சோர்ந்து போய் மயக்கம் வந்துருமே. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். நீ கூப்பிட்ட உடனே உனக்கு ஆகாரத்தை கொடுப்பார்,
பஞ்சமா இருந்தா கூட காக்காவை அனுப்பி கொடுப்பார். நம்புறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? நீ நம்பி விசுவாசிச்சு பாரு. ஒரு நாள் ஒரு பாஸ்டிங் இருந்து பாரு, உனக்கு ஆண்டவர் பிரியாணி தருவார். வெத்த சோறு தர மாட்டார், மட்டன் பிரியாணி தருவார். நீ விசுவாசத்துல நின்னு பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அல்லேலூயா. ஏசபேலுக்காய் சோர்ந்து போய் எலியா பத்தினாரு. ஒரு ஹோட்டல் இல்லை. அல்லேலூயா. ஒரு அம்மா ஹோட்டல் இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவருடைய ஊழியக்காரனை பட்னியாய் படுக்க போடவர் ஆண்டவர் அல்ல. சூடா அப்பத்தை எத்தனை வராரு பாரு. அல்லேலூயா. கொடுத்தா திருப்பி தூங்குறான். இதுக்கு அவனுக்கு கொடுத்தேன். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சூடா கொடுக்குறேன், வீட்டில் படுக்கிறதுக்காக கொடுக்குறேன், திருப்பி ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு வரணும் நீ. அல்லேலூயா. எவ்வளோ சொல்லு கேட்கறது இல்லை. அப்பத்தை கொடுத்து ஆகா நல்லா இருந்தது, சூடா இருந்தது. அது ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கொடுத்தேன். உனக்கு அப்பத்தை அதை சாப்பிட்டு மதியானத்துக்கு நீ போய் எல்லாருக்கும் அப்பத்தை கொடு. அல்லேலூயா. இவ்வளோ சொல்லியும் பாருங்க. இன்னைக்கு பார்க்க போகிற 3:30 மணிக்கு அப்பத்தை சாப்பிடுங்க யாரெல்லாம் வர்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்காக உன்னை அழைக்கிறார். உன் கால்கள் இருக்கும்போது, உன் கால்கள் வீக்கடையும் போது, உன் பார்வை குறையற்று போகிறதுக்கு முன்னர் இயேசுவை மகிமைப்படுத்து. கர்த்தரை தேவன் சொல்லு. லாஸ்ட்ல போய் இடுப்பு உக்காந்து முடியல, கை வலிக்குது, கால் வலிக்குது. அல்லேலூயா. ஈசாக்கு கண்ணு மங்கலாயிடுச்சுனானோ நாக்கு என்ன கேட்குது? என்ன கேட்குது? சிக்கன் 65 கேட்குது. சிக்கன் 65 இல்லை, நல்ல மான் கறி கேட்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ ஓடினா உன் பிள்ளைங்க ஓடுவாங்க. எங்க அம்மா ஓட்டத்தை நிறுத்தினாங்க, நான் ஓட ஆரம்பிச்சுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. எங்க அம்மா ஓடும் போது நான் வீட்டில் இருந்தேன். அல்லேலூயா. என் பையனை சொல்றேன், ஒழுங்காரு. அவன் சொல்றான், நீ எதனா கேட்டது குடித்தினா தான் நான் ஊழியத்தை செய்வேன்றான் இப்பவே. அல்லேலூயா. நான் அவனை ஊழியக்காரன் நினைக்கல. அவன் சொல்றான், இப்படியே நீ எதனா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அப்புறம் பாஸ் ஆக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரோ, யார் மேல அபிஷேகம் இருக்கிறதோ அந்த அபிஷேகம் அவங்களை நடத்தும். நம்ம இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. யார் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குதோ அந்த அபிஷேகம் கர்த்தருடைய திட்டத்தை நடத்தும். அல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா. நீ எலிசாவின் மேல் அபிஷேகிக்க வேண்டும், யெகூவின் மேல் அபிஷேகிக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய வார்த்தை கேட்க அநேகர் காத்திருக்கிறான். அல்லேலூயா. 3வது சொல்லி சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சிரிக்கும் போதே முடிச்சிடணும். அல்லேலூயா. நீங்க உம்முன்னு ஆயிட்டீங்கன்னா அப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தம்மை தாமே அவர் மறுதலிக்க மாட்டாருங்க. அவரை நம்பி நீ வரலாம், அவர் ஒரு நாள் உன்னை காட்டி கொடுக்க மாட்டார். நாம் அவரை காட்டி கொடுப்போம், நாம் அவரை மறுதலிப்போம். ஆனா ஒரு நாள் இயேசு மறுதலிக்கவே மாட்டார், யாரையும் காட்டி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உனக்கு வரும் பாடுகள், உனக்கு வரும் உபத்திரவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, உச்சம் தளிர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டவராக, அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அன்புள்ள ஆண்டவர். அவர் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டார். கூட இருந்த பேதுரு சொன்னா, யாரு மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஒன்னு ஆண்டவர் மயங்கிட்டாரா? அவர் எல்லாமே தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நாளைக்கு ராத்திரி இல்லை, இன்னைக்கு ராத்திரி இல்லை, இன்றைக்கு ராத்திரி, டுடே. இனி என்ன பண்ணுவ? மறுதலிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தை? கிருபை உள்ள வார்த்தை, தீர்க்க தரிசனம் உள்ள வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 60ஆம் வசனம். ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கவனிங்கள், இங்கே சிலுவையில் இயேசுவை அறிவதற்கு சாட்சி தேடுறாங்க. அல்லேலூயா. என்ன சாட்சி தேடுறாங்க? இயேசு சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாளைக்கு. அல்லேலூயா. அவர் எந்த ஆலயத்தை சொன்னாரு? அதனால தான் வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. அந்த ஆலயம் எத்தனை வருஷம் கட்டினது? எத்தனை வருஷம் கட்டினது? 32. சொன்னதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏதோ இருந்தாலும் சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. 46 வருஷம். அல்லேலூயா. அப்ப எப்படியாவது என்ன பண்றான்? எப்படியாவது இவரை லாக் பண்ணலான்னு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பக்கம் மனுஷகுமாரனா இருப்பார், இன்னொரு பக்கம் தேவகுமாரனா இருப்பார். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நீ வேதத்தை ஆராயிறியோ, வேதத்தை தியானிக்கிறியோ, அவர் ஊமையா பேசினா உனக்கு புரியும். அல்லேலூயா. சில வேளை சில ரகசியம் பேசினா புரியலன்னா நீ யாரா இருக்கிற? இன்னும் குழந்தையா தான் இருக்குது. அல்லேலூயா. எப்போது கேலண்டரை பார்த்து ஜெபிக்கிறது, ஆண்டவரே இன்றைக்கு இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேலண்டர் கொடுத்த வசனம் படிங்க. தினந்தோறும் வேதத்தை தினந்தோறும் வாசிங்க. அல்லேலூயா. நீங்க வாசிச்சாதான் சில வசனம் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இவரை என்ன பண்றது தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 62ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா? கவனிங்க, இயேசு வாயிலிருந்து என்ன எடுக்கலாம்? சில பேர் இருப்போம், நம்ம எங்கேயும் சும்மா இருப்போம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இன்னைக்கு நான் வாயில் எதுவும் பேசக்கூடாது, யாரை குறித்து பேசக்கூடாது, அப்படியே வாயை கட்டி வச்சிருப்போம். சில பேர் பேசுவாங்க, அவங்க தெரியாதா, அது என்ன பண்ணுது தெரியாதா, இப்படிலாம் இருக்குது. நம்ம ஸ்லோவாக ஒன்று ஒன்று என்ன பண்ணுவான், ஒரு வார்த்தை வந்து அப்படியே உள்ளேருந்து எல்லாமே வந்துடும் பாருங்க, சொல்லிட்டு அவங்க போயினே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இயேசு வாயிலிருந்து என்ன பண்ணுறது? வார்த்தை எடுக்குது. என்ன சொல்கிறாங்க? இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்றாரு, நீ அதை பற்றி சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுமா? அடுத்த வசனம், இயேசு பேசாமல் இருந்தார். போதும் போதுமா? இயேசு கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு ஆவியை தருவார். அல்லேலூயா. எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் பேசினா பேசினே இருப்பாங்க. அல்லேலூயா. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போயினே இருக்கும் பாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ நிறுத்தி நிதானமா பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். உன் பேச்சை வச்சு உன்னை யாருன்னு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. துதியும் சபித்தலும் உன் நாவில் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஆராதிச்சிருந்தா உன் வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நீ பேசின 2 வார்த்தை அவங்களுக்கு என்ன இருக்கும்? சத்தியமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப பேசாமல் இருந்தார். வாசிங்க. பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். இயேசு சிலுவையில் அறைத்ததுக்கு சில காரணங்களில் ஒன்று, அவர் தேவனுடைய குமாரன். நான் சொல்றேன், அவர் மரியாளுடைய யோசேப்புடைய குமாரன் என்பதினால் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை. அவங்களுக்கு ஒரு பெருசா தேவையில்லை. அவர் யார்? தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ உங்களை கேட்குறாங்க, உங்கள் அம்மா அப்பா பேர் யாரு, உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா இல்லையா? என்ன சொல்லுவோம்? உங்கள் அப்பா பேர் சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் என்ன பேர் சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லியிருக்கணும்? முதல்ல அவங்க அப்பா பேர் யோசேப்பை சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? 64 வாசிங்க. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றிய மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதை வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறது இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பதையும் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள். குடிச்சாம்பார் பாயிண்ட், இதுக்கு தான் காத்து இருந்தான் பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுங்க வலை போடுறானுங்க எப்படியாவது ஒரு வாயில, உடனே சொல்றான், தேவதூஷணம் கேள்விப்பட்டுட்டோம், இவன் மரணக்கு பாத்திரவான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு மறுதலிக்கலங்க, அங்க தேவனுடைய குமாரன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். நான் வருவேன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன், நான் மேகங்களோடு வருவேன், என்னை சிலுவையில் அறை, நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு கொடுக்கப்பட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். நீ ஊழியத்துக்கு போனாலும் எங்க போனாலும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்லிதான் ஆகணும். அங்க என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? பதற்றம் அடையக்கூடாது. யார் நீ? எதுக்கு வந்த? எனக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல வச்சிருக்கிறார், சகல ஜாதியும் சீசராக்குன்னு சொல்ல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ சொல்ல வேண்டியது சொல்லு, அங்க போய் தடுமாறாத. அல்லேலூயா. யாரை குறித்து பயப்படாத. அல்லேலூயா. என்ன செய்ய போறான்? உன்னை
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அங்கே 67ஆம் வசனத்தில், அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, நீங்க அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணாங்களா? சிறுமைப்படுத்தினார்கள், உபத்திரப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு நாளும் மறுதலிக்கல. இன்னொரு இடத்துல பாருங்கள், நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம், யோவான் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இவர் அடிக்கடி அந்த கெதரோன் ஆற்றங்கரையில் உள்ள கெத்செமனே தோட்டத்துக்கு போவார். எதுக்கு போவாரு? எதுக்கு போவாரு? ஜெபம் பண்ண போவாரு. இது யார் அறிந்திருந்தா? யார் அறிந்திருந்தா? சீஷர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனா யூதாஸ் எதுக்கு அறிந்திருந்தான்? அவரை காட்டி கொடுக்கும்படி அறிந்திருந்தான். அல்லேலூயா. இப்ப தீவட்டிகளோடு ஆயுதங்களோடு இயேசுவை பிடிக்க வராங்க. இயேசுன்னா ஆயுதம்லாம் தடுத்து ஓடுறாளா அவரு? அல்லேலூயா. இப்ப இயேசுவை பிடிக்க வருகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 4ஆம் வசனம் வாசிங்க. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். கவனிங்கள், தனக்கு நேரிட போகிறது எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் அடிக்கடி போய் ஜெபிக்கிற அந்த ஜெபம் பிதாவாகிய தேவன் அவருக்கு நேரிட போகிறதை அவருக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் அடிக்கடி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் நீ பின்வாங்கி போவதில்லை, ஒரு நாள் நீ பயந்து போவதில்லை. அல்லேலூயா. இப்ப அவரை பிடிக்க வருகிறார்கள். அல்லேலூயா. இப்ப இயேசு சொல்றார், யாரை தேடுகிறீன்னு கேட்கிறார். கேட்டவன என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? பின்னிட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. யோசிப்பாங்க, யாருன்னு கேட்டாலும் பின்னிட்டு விழுறான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசிங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள். அல்லேலூயா. சொல்ற, நான் தானே உனக்கு வேணும். என் சீஷர் மேல ஒருவன் மேல கையை வைக்காத. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு வருகிற போராட்டம், உங்களுக்கு வர பிரச்சனை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். உன் மேல ஒருவனும் கை வைக்க முடியாது. உன்னை தொடுகிறவன். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் தானே வேணும், அவர்கள் ஒருவரையும் தொடாதீங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அங்க வசனம் நிறைவேறுகிறது. நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் பிசாசு தொட முடியாது. நீயே விட்டு போனா, நீயே அவர் கையை விட்டா, நீயே அவர் மறந்தாதான் சத்துருனை தொட முடியும். யோபின் வீட்டையும் அவன் நிலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வேலி அடிச்சு வச்சார். நான் சொல்லுவேன், நீ கர்த்தரை கையை விட்டுட்டினா அவர் உன்னை கைவிட்டுருவார். ஆனா நீ கைவிடாம இருந்தா கர்த்தர் உன்னை சுத்தி வேலி அடிச்சு வைப்பார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அந்த கெத்செமனே தோட்டத்தில் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர்களுக்காய் காத்திருந்த ஆண்டவர் சீஷர்கள் 1 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணாங்க? லூக்கா 22ஆம் அதிகாரம் 59 வாசிச்சு நான் முடிக்கலாம். லூக்கா 22:59. 22:59. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின் வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அல்லேலூயா. 1 மணி நேரத்துக்கு பின்பாக வந்து இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் திட்டத்தில் 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இயேசு அடிக்கடி அங்க ஜெபித்ததினாலே அவரை பிடிக்க வந்தவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒருவன் மேல கையை போடக்கூடாது. ஆனா இயேசுவோட இந்த சீஷர்கள் 1 மணி நேரத்துக்குள்ள மறுதலித்து போனார்கள். அல்லேலூயா. ஆனால் இயேசு தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தை சொல்ற, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டார்கள், பிதா என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
கொஞ்ச பலன் இருந்தும் என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி நான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. சொல்லுகிறேன், நீ அவரை அறிந்து நீ அவரை மறுதலிக்காமல் இருப்பாயனால், அவருடைய அழைப்பை நீ அறிந்திருப்பாயனால், அவர் தம்முடைய ஜனத்தை அவர் மறுதலிக்க மாட்டார். வேதம் சொல்லுது, உனக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். நீ அவரை அறிகிற அறிவினால் நீ நிரப்பப்படும் போது, அவரை இன்னும் கிட்டி சேரும் பொழுது அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பார், பூட்டின கதவுகளை திறப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை முறிப்பார். ராபாகாதா ராபாலா சிக்கராதா ராபாகாதாரானா. ஓ ஜீசஸ், பூட்டின வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிற தேவன். ஓ, அவருக்கு கதவு பூட்டி இருந்தா ஒன்றும் இல்லை, அவர் உள்ளே வருகிற தேவன். அல்லேலூயா. இருள் அவரை ஆட்கொள்ள முடியாது, இருளின் வல்லமை அவரை தொட முடியாது. நீ ஆட்கொண்டவரும் உன்னை அழைத்த தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அவர் உன்னிடத்துல உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு, உண்மையை எதிர்பார்க்கிறாரு. நீ ஒரு நாள் மறுதலிச்சிராத, ஒரு நாள் மறுதலிச்சிராத. விக்கிரகத்துக்கு முன்பாக நின்றாத, உலக சம்பாஷணையோடு இருந்திராத. உன் பிள்ளைகளை, குடும்பத்தை, உன் எல்லைகளை, உன் தேவ சமூகத்தை யாருக்காக விட்டுறாத. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு யாக்கோபிடத்தில் சொன்னார், நான் உன்னோடு எகிப்துக்கு வருவேன், நான் திரும்ப உன்னை கொண்டு வருவேன். யோசேப்பு உன்னை அவன் கரத்தினால் உன்னை மூடுவான். நீ பயப்படாத, நான் உன்னோடு வருவேன். பவுலை பார்த்து சொன்னார், ஒருவன் உன்மேல் கைப்படுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு ஒரு ஜனம் உண்டு. ராகாதா ராநாமா சிக்கராபால். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எவ்வளோ உம்மை துக்கப்படுத்தினாலும், உம்மை வேதனைப்படுத்தினாலும், உம்முடைய தயவு இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உடைய தயவு கிருபையை தாங்கப்பா. உடைய சத்தியத்துக்காக சோத்திரம், சபையாருக்காய் சோத்திரம், சபையின் குடும்பத்தாருக்காய் சோத்திரம், தேசத்துக்காக சோத்திரம். ஒவ்வொரு ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.